ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சும்மா கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு காடு, கரெக்டாக சொன்னால் இது காடு. இருங்க, ஃபுல்லாக தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் நடந்து உள்ளே போகணும். பட் ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சா, ஸோ அதனால் ரொம்ப தூரம்லாம் போகல. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா? பயங்கரமான காடு. சதீஷ் ஒன்றை காட்டலாமா? வேண்டாம், சதீஷ்க்கு விருப்பம் இல்லை காட்ட, ஸோ அதனால் சதீஷை காட்ட வேண்டியதில்லை. இதை பாருங்கள் தெரியுதா? ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? எவ்வளோ காடு பாருங்கள். இன்னும் உள்ளே போக பயங்கரமாக இருக்குது. மலை, பெரிய மலை, இது வழி போகுது பாருங்கள் உள்ளே. பட் ஆனால் நான் இப்போ அதெல்லாம் காட்ட போகிறதில்ல. சூப்பரான ஒரு விஷயம் நான் பார்த்தேன், ஸோ அதை காட்டலான்ட்டு. இங்கே பாருங்கள், இதோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னது இது. இதை காட்டுறதா செம்மையாக காட்டுறேன்னு சொல்கிறீங்க, அதை நினைப்பீங்க. கிடையாது, இருங்க, அதை நான் கரெக்டாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது பாருங்கள் தெரியுதா? இதுக்கு பேர் வந்து ஈச்சம் மரம். ஆமாம், ஈச்சம் மரம், பேரிச்சம்பழ மரம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் இது ஆக்சுவலாக. ஆனால் அது சீன் இல்லை. இப்போ இங்கே வாங்க, சீன் என்னென்னா, இப்போ பாருங்கள், இவ்வளோண்டு சின்ன செடி. எவ்வளோ இதை பாருங்கள், நான் நிற்கிறேன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதில் பாருங்கள், இருங்க வரேன், க்ளோஸப்பாக காட்டுறேன். இதை பாருங்கள், ஓ காடு குத்திடுச்சே. இல்லை தெரியுதாங்க? இப்போ பாருங்கள், முள் பாருங்கள். எங்கே இருக்குது கேமரா? அது ஒரு முள் தெரியுதா? இருங்க வரேன். நான் அதை மட்டும் தான் பார்த்தேன், நான் இதை பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக காட்ட நினச்சது. இங்கே பாருங்கள் தெரியுதா? இருங்க வரேன், இன்னும் க்ளோஸப்பாக போகிறேன். இருங்க, ஆக்சுவலாக இதை தான் நான் காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், இது எதோட பூ தெரியுதுங்களா? இது வந்து ஈச்சம் பழத்தோட பூ. இங்கே பாருங்கள் தெரியுதா? எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கீழே இருக்கிற ஒரு செடியில் வந்து அந்த ஈச்ச மரம் இது ஆக்சுவலாக. அவ்வளோ குட்டியில் இவ்வளோ பூவை நான் பார்க்குறது. அதை விட இங்கே பாருங்கள், அங்கேயாச்சும் பூ தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதை பறிப்போமா, பழுத்திருக்கான்னு பார்க்கலாம். பச்சைக்காய், ஐயோ பா, இங்கே பாருங்கள், நான் சும்மா பறித்து காட்டுறேன் உங்களுக்காக தான். இங்கே பாருங்கள் தெரியுதா? இருங்க வரேன், பறிக்கிறேன். இருங்க, இந்த பாருங்கள், இதோ தெரியுதா? இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக பழமாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இது ரொம்ப நாள் வருஷம் கழித்து இதெல்லாம் செடியில் பார்க்குறேன். இருங்க, இங்கே பாருங்கள், பச்சை காய். ஆனால் ஆக்சுவலாக இது இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம். அது என்னது, அந்த நாக்கு என்னமோ பண்ணுமே, அந்த மாதிரி பண்ணுது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பட் முள் குத்தி கை வலி வந்து நாக்கே நம்ம கடைசியில் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நமக்கு. இதான் சொல்லுவாங்க, அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அது மாதிரி அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது. இதை காட்டலாம் தான் இங்கே ஒரு வீடியோ போடலாம் அப்படி போட்டேன். பட் சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, ஈச்சம்பழம் செடி, மரம். இது மரம் தெரியும், பட் இது மாதிரிலாம் நேச்சராக பார்க்குறது கிடைக்கிறது இல்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் இதை ஒரு ஓன் வாய்ஸில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு பார்த்தேன். எனிவே, தேங்க்யூ அண்ட் டேக் கேர், பாய். யாருக்கெல்லாம் இது தெரியும் தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இது உண்மையிலே பழமாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர், டாட்டா.